கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே திருடன் என்று குறிப்பிடப்படுகிறது. சாத்தானை குறித்து தேவன் சொல்லுகிறார், பிசாசை குறித்து தேவன் சொல்லுகிறார். சாத்தான் என்ன செய்கிறான்? திருடுகிறானான். எதை திருடுகிறான்? நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் திருடுகிறவனாக காணப்படுகிறான். அவன் கொல்லுகிறான். எதை கொல்லுகிறான்? நம்முடைய ஆத்துமாவாகிய ஆத்துமாவை தேவன் கொல்லுகிறான். தேவனோடு கூட உறவாடக்கூடிய ஆத்துமாவை இந்த பிசாசானவன் கொல்லுகிறான், அழிக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தை அழிக்கிறான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை அழிக்கிறான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அழிக்கிறான். கர்த்தருடைய வரங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய கனிகள், இவைகளெல்லாம் சாத்தான் அழித்து விடுகிறான். கடைசியில் நம் சரீரத்தில் வியாதிகளை கொடுத்து நம்மை அழித்து நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறான். பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி, அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டே இருக்கிறானாம், சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறானாம். எப்பொழுது நம்மை வீழ்த்த வேண்டும், எப்பொழுது நம்மை இந்த உலகத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி சாத்தான் தந்திரமாக அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிசாசானவன் உங்களை சிலரில் காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பிசாசு காவலில் போடுகிறானா? அது மாத்திரமல்ல, உபத்திரவப்படுத்துகிறானா? அவனோட வேலை பார்த்தீங்களா? நம்மளை டார்ச்சர் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. நம்மளை உபத்திரவம் பண்ணுறது தான் அவனோட வேலை. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டி விடுறது தான் பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் செய்கிற காரியங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆனாலும் தேவன் இந்த சாத்தானை எதிர்க்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானின் மீது தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசுடைய கிரியைகளை தேவன் நிர்மூலமாக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தானை நம் காலின் கீழே போட்டு நசுக்கும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சாத்தானுடைய கிரியைகள் நம்முடைய காலின் கீழே போட்டு மிதிக்கும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் அவைகள் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். இதோ இந்த பூமியில் பிசாசுன் கிரியைகளை கட்டுகிறேன், இதோ எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற பிசாசுடைய கிரியைகளை கட்டுகிறேன் என்று சொல்லி இந்த பூமியிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பிசாசு நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொன்னால் பரலோகத்திலே அந்த பிசாசுடைய சேனைகள் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சாத்தானை பார்த்து பயப்படாதிருங்கள், சத்ருவை பார்த்து பயந்து அஞ்சாதிருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ சாத்தான் உங்களை பார்த்து ஓடி போவான். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பாலே போ சாத்தான் என்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளிடுங்கள். அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி சாத்தானுக்கு சவால்
சவால் விடுங்கள், சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான் இயேசுவின் நாமத்தில். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உங்களுக்கு விரோதமான மந்திரவாதங்கள் இல்லை, இதோ உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இதோ உங்களுக்கு விரோதமாய் சாத்தானுடைய கிரியைகள் இல்லை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானுடைய தந்திர மந்திர வல்லமைகளை கர்த்தர் அழித்து போடுவாராக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மந்திரவாதங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மாந்திரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பில்லிசூனிய வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஏவலின் கிரியைகள் ஒன்றும் உங்களை தாக்க முடியாது, ஒன்றும் உங்களை அணுக முடியாது. தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். இதோ உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிசாசுடைய கிரியைகளை தேவன் அழிக்கிறார். இதோ உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டிருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளை தேவன் அழிக்கிறார். என்னுடைய வாலிப வயதிலே ஒரு 17-18 வயசுல நான் தேவ சமூகத்தில் விதமாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு பிசாசுகளை துரத்தக்கூடிய வரங்களை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இரவும் பகலும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். உபவாசத்தோடு 3 நாட்கள் உபவாசத்தோடு 7 நாட்கள் உபவாசத்தோடு தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் என் தகப்பன் பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டு மந்திரவாதங்களினால் அவர் பாதிக்கப்பட்டு அவர் மரித்து போனார். பிசாசுடைய கிரியினால் அவர் தாக்கப்பட்டு மந்திரவாதத்தினாலும் பில்லி சூனியத்தினாலும் அவர் கட்டப்பட்டவராக அவர் பரிதாபமாக மரித்து போனார். என் தகப்பனாரை காப்பாற்ற ஊழியர் இல்லையே, என் தகப்பனாரை விடுவிக்க ஒரு ஊழியர் இல்லையே, என் தகப்பனாருக்காக திறப்பில் என்று அழுது ஜெபிக்க ஒரு ஊழியர் இல்லையே என்று சொல்லி நான் திறப்பில் என்று தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன். ஆண்டவரே, என் தகப்பனாரை சாத்தான் கொள்ளை கொண்டு போனான், என் தகப்பனாரை சாத்தான் எடுத்துக்கொண்டான், மந்திரவாதத்தினாலும் பில்லி சூனியத்தினாலும் என் தகப்பனார் மரித்து போனார். ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும், பில்லி சுனித்தினால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும். என் தகப்பனாரை இழந்தது போல, தகப்பனே ஸ்தோத்திரம், இப்படியாக மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை நான் இழந்துவிடக்கூடாது, அவர்களை காப்பாற்றக்கூடிய பலன் எனக்கு தாரும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும் என்று என்னுடைய 18வது வயதிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ இந்த ஊழியத்தின் பாதையிலே 20 ஆண்டு காலங்கள் தேவனுக்காக ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். 20 ஆண்டு காலங்களிலே எத்தனையோ மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை, எத்தனையோ பில்லிசுனிய வல்லமையினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை, எத்தனையோ கட்டுண்ட தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காப்பாற்ற கர்த்தருடைய வல்லமையினால் அவர்களை விடுவிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்கள் கிராம பகுதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒருவர் பிசாசு பிடித்து கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு வருவார்கள். தேவனுடைய சமூகத்தில் திறப்பில்லை என்று மன்றாடுவேன், அவர்களுக்காக அதிகாரத்தோடு கூட ஜெபிப்பேன், அவர்களுக்காக என் ஜீவனையும் கொடுத்து நான் பாரத்தோடு திறப்பில்லை என்று ஜெபிப்பேன். அநேகரை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார், அநேகரை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு பிசாசு பிடியினால் விடுவிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை காரணம் என்ன தெரியுமா? என் தகப்பனார் பில்லி சூனியத்தினால் மரித்து போனார், என் தகப்பனார் சூனிய வித்தையினால் மரித்து போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் உங்களை இழக்க விரும்பவில்லை. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிசாசுடைய கிரியைகள் இருந்தாலும் ஆமேன், ஜெபம் பண்ணுங்கள், தேவ சமூகத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இப்படிப்பட்ட வரங்கள் பெற்ற ஊழியரிடத்தில் சென்று நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிசாசு உங்களை அழித்து விடுவான், பிசாசு உங்கள் சந்ததியை அழித்து விடுவான். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனால் வரம் பெற்ற ஊழியர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஊழியர்கள் இருக்கிறார்கள். திறப்பில் என்று உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியர்கள்
ஊழியர்கள் இருக்கிறார்கள். உங்க பக்கத்தில் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தேடுங்க, போய் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. சபைக்கு போங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் விடுதலை தருகிறவர், கர்த்தர் தான் விடுதலை தருவார். அந்த தேவ சமூகத்தில் உங்களை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்படி நீங்கள் இங்கே வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமானால் நான் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்டதான மந்திரவாதம் இருந்தாலும், எப்பேற்பட்டதான பில்லிசூனியம் காரியமாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. திறப்பில் நின்று ஜெபிப்போம், உபவாசம் பண்ணி ஜெபிப்போம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த வார்த்தையை அடியனுடைய வாயில வைத்தார். கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை அடியனுடைய வாயில வைத்தார். தேவ பிள்ளைகளே, கழுதை பேசினது, கழுதையினுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அதே போல இந்த கழுதையாக என்னுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை வருகிறது. உன்னை காப்பாற்றும்படியாய், உன்னை தப்புவிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். காலம் சமீபமாய் இருக்கிறது. நாட்களை கடத்தாதிருங்கள். பிசாசு பிடியிலே அகப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். தேடிக்கொள்ளுங்கள் ரட்சிப்பை, பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை, நாடுங்கள் அந்த விடுதலையை இயேசுவின் நாமத்தில். அப்படியே விட்டு விடாதிருங்கள். மந்திரவாதத்தை தேடி போகாதீங்க, மந்திரவாதியை தேடி போகாதீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தேடி போங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களை தேடி போங்க. அங்குதான் உங்களுக்கு நிரந்தரமான விடுதலை இருக்கிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களை விடுதலையாக்குவேன் சொன்ன குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஓ ராபாலா ஷீகாலா தாராமானா தூடாபா தாராமா, ஓ ராமானா ஷண்டா ராக்காலா தூடாபாலா. அக்கினியாய் அக்கினியாய் தேவன் இறங்கி வருகிறார். ரீமானா தியாந்த ரமானா, ரீமானா தியாந்த ரமா. அக்கினியாய் தேவன் இறங்கி வருகிறார். இதோ கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. ரிபாலா ஷக்கலகரா துடமா லிபோ ரிகா தல்லமன துடமனதரபா. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். குழந்தை இல்லாதபடி சாத்தான் அநேகருக்கு குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிறான். அநேகருடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகாதபடி திருமண தடைகளை கர்த்தர் சாத்தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ரிமானா ஷந்தரா காலா துரபா. பொல்லாத ஆவிகள் உங்க சரீரத்தில் வியாதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது மருந்து மாத்திரையினால் சுகமாக்கக்கூடிய வியாதிகள் அல்ல, இது சாத்தானால் உண்டாக்கப்பட்ட வியாதிகள். அதை கர்த்தர் மாத்திரமே சுகமாக்க முடியும். ரீமானா சந்த லபா லதுடா ரீபாலா சந்த ரஹந்துரியா தலபா. என் சகோதரியே, என் சகோதரனே, உங்களுடைய பிசினஸ்ல ஒரு வீழ்ச்சி, உங்க பிசினஸ்ல ஒரு தோல்வி காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு விரோதமான பெல்லிசூனியத்தின் காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே உங்களுடைய பிசினஸ்ல தோல்வி. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னேற முடியாது. என்னதான் முட்டி மோதினாலும் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகள் வராது. சாத்தான் அவைகளை தடை பண்ணி வைத்திருக்கிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரிபாலா ஷக்கரக துடமன துடபோரி யாந்தலா ரபா. அநேகர் படுத்த படுக்கையாகி இருக்கிறார்கள். ஓ என் பிள்ளைகளே, இது சாத்தானால் வந்த வியாதி, இது மந்திரவாதத்தினால் வந்த வியாதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வியாதியை நான் குணமாக்குவேன், உன் பலவீனத்தை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 18 வருஷமா எவ்வளவு பேர் நிமிர முடியாத கூனியை சாத்தான் கட்டி வைத்திருந்தால் என்று வேதம் சொல்கிறது. இதோ இந்த வியாதி சாத்தானால் வந்த வியாதி. கர்த்தர் இந்த வியாதிகளை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை ஒப்புக்கொடுங்க, விடுதலைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஷாண்டா ராமானா துடாபா லாகரா துடா லிமானா ஹந்துரியா தலமோரியா தலபலோ. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை, ரிசீவ் பண்ணுங்க விடுதலையை. ஷாந்துடாபாலா ரகலா துடமனதரபா. ஒரு அந்தகாரத்தின் வல்லமைகள், அந்தகாரத்தின் இருள்கள் உங்களை விட்டு விலகுகிறது. ஷாந்து ராபாலா ஷீகாலா தூரா. என் பிள்ளை வாழலையே, வாழாவட்டியா வந்துட்டானே, வாழாவட்டியா வந்துட்டாங்களே, எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லை. ஐயோ ஏன் இந்த வாழ்க்கை? சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சாத்தான் உன் குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதோ சமாதானத்தை தருகிற இயேசு உன் வீட்டிற்கு வர வாஞ்சிக்கிறார். சமாதானத்தை தருகிற ஆண்டவராகிய இயேசு உங்கள் இல்லத்திற்கு வர வாஞ்சிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. சாத்தான் வெளியேறுகிறது, அந்தகாரத்தின் வல்லமைகள் வெளியேறுகிறது, எல்லா மந்திரவாதத்தின் வல்லமைகள் வெளியேறுகிறது. தேவன் உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை. அல்லேலூயா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள், கணவன் மனைவி பிரிந்து கிடக்கிறாங்க. ஆண்டு கால
காலங்களாக பிரிந்து கிடக்கிறாங்க. சாத்தானே, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் நினைத்ததை சாத்தான் பிரிக்காதிருக்க கடவன். அல்லேலூயா. சாத்தானே, பிரிவினையை கொண்டு வருகிற சாத்தானே, உன்னை இந்த கால வேளையில கட்டுகிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்ல. எல்லா வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மத்தேயு 18:18 பிரகாரமாய் கட்டுகிறேன். குடும்பத்துக்குள்ளே பிரிந்து கிடக்கிறவர்களை இணைக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். ரிபாலா சாந்தாரா ஹந்துரா துரவா. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சில ஆவிகள் நடுங்குகிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சில ஆவிகள் நடுங்குகிறது. வெளியே வா. பொல்லாத ஆவியை வெளியே வா. மந்திரவாதங்கள் வெளியே வா. பில்லி சூனியத்தின் வல்லமைகள் வெளியே வா. மாந்திரீக கிரியைகள் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் விடுதலை தருகிறார். பெற்றுக்கொள் விடுதலையை, பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. ரீமானா ஹந்துரி அந்தரமன துருவி ரீபா பாபா ரகா லபா ரபா லவா ரபா லபா ரபா லவா சந்த ரபா. கர்த்தருடைய மகிமை ரமா நமா நா துடபா ரைஹந்து ரிபா கலபோ. விடுதலையாக்குகிறார் தேவன். விடுதலையாக்குகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக. ஐயா ஸ்தோத்திரம். சகல வியாதிகளும் மறைந்து கொண்டிருப்பது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. படுத்த படுக்கையா இருக்கிற சகோதரன் எழுப்புங்க ஆண்டவரே. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசுவின் நாமத்தில் கட்டெடுக்கிறேன். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத வறுமைகள், தரித்திரங்கள் மறைந்து போகட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு, ஒவ்வொரு பிசினஸை விட்டு சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போவதாக, சாத்தானுடைய வல்லமைகள் அழிந்து போவதாக சேனைகளின் கர்த்தரானவர் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே நான் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு எப்பேற்பட்ட பிசாசுடைய போராட்டங்கள், பிசாசுடைய கிரியைகளினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய திருச்சபையை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய திருச்சபைக்கு வந்து ஜெபித்து செல்லுங்கள், அல்லது தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் சத்ருவின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காகவே நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை விடுவித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.